இப்படியும் ஏமாற்றுவாங்க, இப்படியும் ஏமாந்து போவாங்க. மை பேக்கிங் ஸ்டோரி எபிசோட் நம்பர் 16. இதில் ஏமாந்து போனது யார் தெரியுமா? நான் தான். என்னுடைய பேக்கிங் ஜர்னி பிஸ்னஸில் இது ஒரு பேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி என்னென்னா, இது நடந்து ஒரு 6 மந்த் இருக்கும். ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ரெகுலராக 1/2 kg, 1/4 kg கேக்குன்னு சொல்லிட்டு 3 to 4 டைம்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க பொண்ணுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு 3 kg ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி கேக் வந்து ஆர்டர் பண்ணாங்க. எப்போவுமே நான் பேமெண்ட் வந்து ஆர்டர் பண்ணும்போது ஹாஃப் பேமெண்ட் அண்ட் டெலிவரி பண்ணும்போது ஹாஃப் பேமெண்ட் சொல்லிட்டு நான் வாங்குவேன். ஸோ இவங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர் தானேன்னு சொல்லிட்டு பேமெண்ட் வந்து டெலிவரி டைம் வந்து நான் வாங்குறேன்னு சொல்லிட்டேன். டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் டுமாரோ ஜிபே பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெகுலராக வாங்குகிற கஸ்டமர் தானேன்னு சொல்லி நம்பி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து பேமெண்ட் வரல. கேட்டதுக்கு நெக்ஸ்ட் டே போடுறேன்னு சொன்னாங்க. ஸோ அப்புறமா ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு 3600 வந்து போச்சு. சூப்பராக ஏமாந்துருக்கெல்லாம். தயவு செய்து இப்படி எல்லாம் வந்து யாரையும் ஏமாத்தாதுங்க.